புதுக்கோட்டை மாவட்டம் ஆவணத்தானங்கோட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக ஆட்சி காலத்தின் சாதனைகள் மற்றும் திமுக ஆட்சியில் பொதுமக்கள் சந்திக்கும் துன்பங்களை எடுத்துரைத்து பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என செயல் வீரர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். மேலும் அறந்தாங்கி வடக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் வேலாயுதம், குழந்தை செல்வன் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நெடுஞ்செழியன் மற்றும் அதிமுக தோழமை கட்சி நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்றது. தமிழக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு எவ்வாறு வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என கழக வீரர்களுக்கு எடுத்துரைத்தார். பின்னர் கழக நிர்வாகிகளுக்கு விருந்தளித்தார். மேலும் மாற்றுக் கட்சியில் இருந்து 30க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியை ஒன்றிய செயலாளர்கள் ராஜேந்திரன், பழனிசாமி, பாண்டியன், தனசேகரன் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்த நிலையில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. காட்டுக்காரணை தின்னலூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகுமாறன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் பங்கேற்றனர். அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ரங்கராஜன் ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சன்னதி தெருவில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வி. சோமசுந்தரம் அம்மாவின் 78வது பிறந்த நாளை ஒட்டி நலத்திட்ட உதவியும் அன்னதானமும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் மைதிலி திருநாவுக்கரசு, எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் பங்கேற்றனர். வடக்கு பகுதி வர்த்தக அணி தலைவர் பழக்கடை ஜி. தனசேகர், மகளிர் அணி இணை செயலாளர் தேவி தனசேகர், மாநகர மேற்கு பகுதி வர்த்தக அணி செயலாளர் செவிலிமேடு பி. பாஸ்கர் ஏற்பாட்டில் நடந்த கூட்டத்திற்கு 9வது வட்ட கழக செயலாளர் இ. கண்ணபிரான் முன்னிலையும் மாநகர வடக்கு பகுதி செயலாளர் ஜெயராஜ் தலைமையும் வகித்தனர். குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் புரட்சி தலைவியின் 78வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக சார்பில் மின்னொலி கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. கோதை கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான என். தளவாய் சுந்தரம் பங்கேற்று கிரிக்கெட் விளையாடி வீரர்களை உற்சாகப்படுத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு அதிமுக குமரி கிழக்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் அக்ஷயா கண்ணன் தலைமை வகித்தார். அகதீஸ்வரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜெசீம், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை இணை செயலாளர் ஜினோ சிபின் முன்னிலை வகித்தனர். இதில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அதிமுக சார்பில் புரட்சி தலைவியின் 78வது பிறந்த நாளை ஒட்டி மாடம்பாக்கத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா. கணேசன், கொள்கை பரப்பு துணை செயலாளர் லியோ என். சுந்தரம், தலைமை கழக பேச்சாளர் அமுதா, மகளிர் அணி இணை செயலாளர் கனிதா சம்பத், முன்னாள் அமைச்சர் டி.கே.எம். சின்னையா, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் நாவலூர் முத்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பகுதி செயலாளர் தேவேந்திரன் ஏற்பாடு செய்திருந்தார். தருமபுரி அதிமுக அலுவலகத்தில் பாலக்கோடு தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கண்ணுக்காரம்பட்டி தேமுதிகவினர் அக்கட்சியில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான கே.பி. அன்பழகன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். மாவட்ட தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளர் கோவிந்தசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் எம்.எல்.ஏ. ஆர். கோவிந்தசாமி உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் புரட்சி தலைவியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பண்ருட்டி நகர கழக செயலாளர் மோகன் ஏற்பாட்டில் நகர கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான எம்.சி. சம்பத் கலந்து கொண்டு 5000 பயனாளிகளுக்கு கேஸ் சிலிண்டர், உதவித்தொகை, புடவை, கிரைண்டர், மிக்சி, ஃபேன், விளையாட்டு உபகரணங்கள், பள்ளி உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். சென்னை புறநகர் கொட்டிவாக்கத்தில் புரட்சி தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே.பி. கந்தன் தலைமையிலும் பகுதி கழக செயலாளர் கொட்டிவாக்கம் ஏ. கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையிலும் நடைபெற்ற இக்கூட்டத்தில் புரட்சி தலைவி மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் குறித்து
மாவட்ட செயலாளர் KP கந்தன் சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சொக்கன் கொல்லை கிராமத்தில் புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை ஒட்டி ஏழை எளிய பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் ஆகியோர் புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செய்ததை தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளையும் அன்னதானமும் வழங்கினர். ஒன்றிய கழக செயலாளர் AG சீனிவாசன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகர கழகத்தின் சார்பில் புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்துடன் மயிலாட்டம், ஒயிலாட்டம், பம்பை, மேளம் மற்றும் நாதஸ்வரம் முழங்க ஊர்வலமாக சென்று பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகனும், முன்னாள் அமைச்சரும் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளருமான KC வீரமணி, கழக அமைப்பு செயலாளர் ராமு மற்றும் கழக செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். பேரணாம்பட்டு ஒன்றிய கழக செயலாளர் புகழூர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே கண்டமங்கலம் கிராமத்தில் திமுக கூட்டணி கட்சியினர் சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த தெருமுனை பிரச்சாரத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் அதிமுகவின் சாதனைகள் மற்றும் திமுக ஆட்சியின் அவல நிலை குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். அதிமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எல்லேரி C பிரபு, மாவட்ட கழக வர்த்தக அணி செயலாளர் கோதை வசந்தகுமார், காட்டுமன்னார்கோவில் பாஜக வடக்கு ஒன்றிய மண்டல தலைவர் அரவிந்த் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். சென்னை மாதவரம் தொகுதிக்குட்பட்ட புழல் புள்ளிலைன் பகுதியில் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாளை ஒட்டி பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதவரம் மூர்த்தி இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றியதோடு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். புழல் ஊராட்சி ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தாலுகா கீழையூர் கிழக்கு ஒன்றிய வேட்டை காரனிருப்பு ஊராட்சியில் புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் அதிலிருந்து விலகி அதிமுகவில் இணையும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான OS மணியன் முன்னிலையில் திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் அதிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். கீழையூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக விவசாய அணி செயலாளர் ரவிக்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். கடலூர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் காடாம்புலியூரில் புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாளை ஒட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன், அண்ணா தொழிற்சங்க பேரவை தாடி மா ராசு, இளம் பேச்சாளர்கள் குழந்தை தெரசா, கல்லை பாலாஜி மற்றும் சந்தோஷ்குமார் உள்ளிட்டோர் இதில் சிறப்புரையாற்றினர். பன்ருட்டி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கமலக்கண்ணன் மற்றும் துணை செயலாளர் அண்ணாமலை ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் MLA சிவசுப்பிரமணியன், மாவட்ட அம்மா பேரவை கழக செயலாளர் வழக்கறிஞர் ராஜசேகர் உள்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதிக்குட்பட்ட தேரழந்தூர் கடைவீதியில் புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை ஒட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் கூட்டத்துக்கு தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். குத்தாலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் VGK செந்தில்நாதன் ஏற்பாட்டிலும் குத்தாலம் தெற்கு மற்றும் மத்திய ஒன்றிய கழக செயலாளர்கள் இளங்கோவன் AS மற்றும் மகேந்திரவர்மன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருவாலங்காடு வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் பிரசுரங்களாக வழங்கி வாக்கு சேகரிக்கப்பட்டது. கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ அரி, சிவாடா மற்றும் NN கண்டிகை ஆகிய பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கினார். திருவாலங்காடு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சுஜாதா தனசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.